அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்க சமத்துவம் பெறுதல் இந்த டாப்பிக்கில் இருக்க முக்கியமான வினா விடைகள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். நாம் வாழும் சமூகம் எவ்வகையில் வேறுபட்டது? பல்வேறு வகைகளில் வேறுபாடுகளை கொண்ட சமூக குழுக்களை கொண்டது. இந்த பாடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவு ஓட்டி விடுங்க. அதிக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கிடையாது. லைன் டு லைன் எடுத்தாச்சு. நீங்கள் 2-3 டைம் ரிட்டன் நீங்கள் திருப்பி படித்தாவே போதும். 2வது கொஸ்டின் பாருங்கள். வேற்றுமையில் ஒற்றுமை என்ற கொள்கை எதை வலியுறுத்துகிறது? வேறுபாடுகளை களைந்து பிறருடன் அமைதியாக வாழ்வதை வலியுறுத்துகிறது. 3வது கொஸ்டின் பாருங்கள். பன்முகத்தன்மை ஏற்றுக்கொள்ளப்படாத போது என்ன ஏற்படுகிறது? மக்கள் தம்மிடமிருந்து வேறுபடும் பிற மக்களிடம் பகைமை உணர்வை கொள்வர். இது சமூகத்தில் பதற்றத்திற்கு வழிவகுக்கிறது. 4வது கொஸ்டின் பாருங்கள். பாரபட்சம் என்றால் என்ன? பாரபட்சம்னா மற்றவர்களை பற்றி எதிர்மறைவான அல்லது தாழ்வான முறையில் கருதுவது, அவர்களை அறிந்து கொள்ளாமலேயே தவறாக முன்முடிவு எடுப்பது, இதுதான் பாரபட்சம். அந்த பாரபட்சம் என்ற வார்த்தையின் பொருள் என்ன? அதாவது 5வது கொஸ்டின் பாருங்கள். பாரபட்சம் என்ற வார்த்தையின் பொருள் என்ன? பாரபட்சம்னா முன்முடிவுன்னு அர்த்தம். 6வது கொஸ்டின் பாருங்கள். பாரபட்சம் எந்தெந்த அடிப்படைகளில் காணப்படுகிறது? ஆன்சர்: மத நம்பிக்கைகள், வாழும் பகுதி, நிறம், மொழி, உடை, பாலினம், இனம், வர்க்கம், மாற்றுத்திறனாளிகள் மீது. இவங்கள் மீது பாரபட்சம் காணப்படுதுங்களாமா. 7வது கொஸ்டின் பாருங்கள். கிராமப்புற மக்களை விட நகர்ப்புற மக்களை நடத்த நாகரிகமானது என்பது எதற்கு உதாரணம்? பாரபட்சத்திற்கு தான் உதாரணம். 8வது கொஸ்டின் பாருங்கள். மக்கள் தவறான நம்பிக்கைகளையும் கருத்துக்களையும் கொண்டிருக்கும் போது என்ன ஏற்படுகிறது? ஆன்சர்: பாரபட்சம். 9வது கொஸ்டின் பாருங்கள். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பாரபட்சம் உருவாவதற்கான பொதுவான சமூக காரணிகள் எத்தனை? அவை மொத்தம் 7 இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தா, முதல் காரணின்னு பார்த்தா சமூகமயமாக்கல், 2வது காரணி நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை, 3வது காரணி பொருளாதார பயன்கள், 4வது காரணி சர்வாதிகார ஆளுமை, 5வது காரணி இன மைய கொள்கை, 6வது காரணி கட்டுப்பாடான குழு அமைப்பு, 7வது காரணி முரண்பாடுகள். 10வது கொஸ்டின் பாருங்கள். பாரபட்சம் உருவாவதற்கான முதல் சமூக காரணி எதுன்னு கேட்டாங்கன்னா சமூகமயமாக்கல். ஓகேங்களா? அதே 11வது கொஸ்டின் பாருங்கள். சர்வாதிகார ஆளுமை என்பது பாரபட்சம் உருவாவதற்கு எத்தனையான காரணி? 4வது சமூக காரணி. இதெல்லாம் கொஸ்டின் கேட்குறது வாய்ப்பு இருக்குது. 12வது கொஸ்டின் பாருங்கள். இனம் மைய கொள்கை என்பது பாரபட்சம் உருவாவதற்கான காரணமாக, அதாவது எத்தனாவது சமூக காரணி கேட்குறாங்க. ரைட்டு தான். இது எத்தனாவது சமூக காரணினா 5வது சமூக காரணி. ஓகேங்களா? 13வது கொஸ்டின் பாருங்கள். பாரபட்சத்திற்கான காரணிகள் புவியியல் ஒரு காரணியான்னு கேட்டிருக்கான். இல்லை, புவியியல் பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல. அடுத்தது ஒரே மாதிரியான கருத்து. அந்த டாப்பிக்கில் முதல் கொஸ்டின் பாருங்கள். ஒரே மாதிரியான கருத்து என்றால் என்ன? ஒரே மாதிரியான கருத்துனா குறிப்பிட்ட ஒன்றை பற்றிய தவறான கருத்தோ அல்லது பார்வையோ ஒரே மாதிரியாக அனைவரிடமும் உருவாவது. இதான் ஒரே மாதிரியான கருத்து, மாறா கருத்துன்னு சொல்லுவாங்க. 2வது கொஸ்டின் பாருங்கள். பாரபட்சமான கருத்து வலுப்பெற்றால் என்ன ஆகிறதுனா அது மாறா கருத்து வளர்ச்சி அடைகிறதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? 3வது கொஸ்டின் பாருங்கள். பெண்கள் விளையாட்டிற்கு உகந்தவர்கள் அல்ல என்பது எதற்கு உதாரணம்? விடை: ஒரே மாதிரியான கருத்துருவாக்கம்க்கு உதாரணம். அதாவது ஒரு மாறா கருத்துன்னு சொல்லுவாங்க. 4வது கொஸ்டின் பாருங்கள். சிறு வயதிலேயே குழந்தைகள் பொருட்கள் குழுக்கள் பற்றி எவ்வாறு கருத்து உருவாகின்றனர்? அதுக்கு ஆன்சர்: ஒரே மாதிரியான கருத்துக்களை வளர்க்கின்றனர். இதனால் அவர்களின் விருப்பு வெறுப்புகள் வலுப்படுகின்றன. 5வது கொஸ்டின் பாருங்கள். ரகு வலியால் அழுத போது மற்றவர்கள் சிரித்தது எந்த மாறா கருத்தை வலியுறுத்துகிறது? இதுக்கு ஆன்சர்: பெண்கள் அழுவார்கள், ஆண்கள் அழக்கூடாது என்ற பொதுவான மாறா கருத்தை வலியுறுத்துகிறது. 6வது கொஸ்டின் பாருங்கள். ஒருவர் மீதான தவறான எண்ணம் ஏற்படும் போது என்ன உருவாகிறது? இதுக்கு ஆன்சர்: மாறா கருத்து. 7வது கொஸ்டின் பாருங்கள். சலவை கட்டி, சலவை இயந்திரம் விளம்பரங்களில் எவர்களை முன்னிறுத்துகின்றனர்? இதுக்கு ஆன்சர்: பெண்களை மட்டும் முன்னிறுத்துகின்றனர். இது பாலின அடிப்படையிலான மாறா கருத்து. ஓகேங்களா? அதாவது நம்ம டிவிலெலாம் பார்த்திங்கன்னா சோப்பு விளம்பரத்துக்குலாம் பார்த்தா பெண்கள் வருவாங்க. அதே பைக் விளம்பரத்துக்கு ஆண்கள் வருவாங்க. இதெல்லாம் என்ன கருத்துன்னு கேட்டாங்கன்னா பாலின அடிப்படையிலான மாறா கருத்து. 8வது கொஸ்டின் பாருங்கள். இருசக்கர வாகன விளம்பரங்களில் யாரை முன்னிறுத்துகின்றனர்? இதுக்கு ஆன்சர்: ஆண்களை மட்டும் முன்னிறுத்துகின்றனர். இதுக்கு என்ன கருத்துனா பாலின அடிப்படையிலான மாறா கருத்து. 9வது கொஸ்டின் பாருங்கள். பாலின அடிப்படையிலான மாறா கருத்து எங்கெல்லாம் சித்தரிக்கப்படுகிறது? இதுக்கு ஆன்சர்: திரைப்படங்கள், விளம்பரங்கள், தொலைக்காட்சி தொடர்களில் சித்தரிக்கப்படுகிறது. அடுத்தது சமத்துவமின்மை. அந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சமத்துவமின்மை என்றால் என்ன? சமத்துவமின்மைனா
ஒருவர் மற்றவரை பாகுபாட்டுடன் நடத்துவது, அதாவது சமத்துவமின்மை, சரிசமாக நடத்த மாட்டாங்க. இரண்டாவது கொஸ்டின் பாருங்கள், பாகுபாடு என்றால் என்ன? மக்களுக்கு எதிரான எதிர்மறையான செயல்கள், சாதி மதம் பாலினம் சார்ந்து கடைபிடிக்கப்படும் நடத்தை, இதான் வந்து பாகுபாடு. பாகுபாட்டை வளர்க்கும் ஏற்றத்தாழ்வுகள், இதுக்கு ஆன்சர் ஜாதி ஏற்றத்தாழ்வு, மத சமத்துவமின்மை, இன வேறுபாடு, பாலின வேறுபாடு, இதெல்லாம் வந்து ஒரு பாகுபாட்டை வளர்க்கக்கூடிய ஒரு காரணிகள். ஓகேங்களா? நான்காவது கொஸ்டின் பாருங்கள், வெள்ளை நிறம் கருமை நிறம் என நிற வேறுபாடு காட்டுவது எதை குறிக்கிறது? சமத்துவமின்மை குறிக்கிறது. ஐந்தாவது கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவில் சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டிற்கான மிக முக்கிய காரணம் என்னென்னா ஜாதி முறை தான். அந்த காலத்தில் வந்து பாகுபாடு எதனால் உருவாச்சுன்னா ஜாதி முறை மூலம் தான். ஆறாவது கொஸ்டின் பாருங்கள், ஜாதி பாலினம் மத அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன மறுக்கப்படுகிறது? கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள், சம உரிமை, சமநிலைப்பாடு மறுக்கப்படுகிறது. ஏழாவது கொஸ்டின் பாருங்கள், ஜாதி படிநிலை முறை எந்த சமுதாயத்தில் தோன்றியது? வேதகால ஆரிய சமுதாயத்தில் நிலவிய வர்ண அமைப்பிலிருந்து தோன்றியது. அந்த இந்த ஜாதி படிநிலையாக அது எப்போ உருவாச்சுன்னா அந்த காலத்திலேயே வேத காலத்தில் உருவானது. எட்டாவது கொஸ்டின் பாருங்கள், தொடக்கத்தில் வர்ண அமைப்பு எவ்வாறு இருந்தது? தொழில் அடிப்படையில் நெகிழ்வான சமூக பிரிவினராக இருந்தது. இந்த ஜாதி படிநிலையும் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து செய்கிற தொழில் வச்சு தான் வந்து பிரித்தாங்க. ஓகேங்களா? ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள், பிற்கால வேத சமுதாயத்தில் வர்ண அமைப்பு எவ்வாறு மாறியது? இதுக்கு ஆன்சர் இறுக்கமான பாகுபாடுகள் நிறைந்த பிறப்பு அடிப்படையில் படிநிலைப்படுத்தப்பட்ட ஜாதி பிரிவுகளாக விரிவடைந்தது. பத்தாவது கொஸ்டின் பாருங்கள், முக்கியமான கொஸ்டின், இதுக்கப்புறம் வரலாம் முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? பத்தாவது கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவில் ஜாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடிய முன்னோடி யாருன்னா இதுக்கு ஆன்சர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். ஓகேங்களா? 11வது கொஸ்டின் பாருங்கள், டாக்டர் அம்பேத்கர் எந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்? தாழ்த்தப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர். 12வது கொஸ்டின் பாருங்கள், டாக்டர் அம்பேத்கர் எம்ஏ பட்டம் எந்த ஆண்டு பெற்றார்னா 1915ஆம் ஆண்டு. ஓகேங்களா? இந்த வருஷத்தில் வந்து அவர் வந்து முதுகலை பட்டம் வந்து முடிச்சிருக்காரு. 13வது கொஸ்டின் பாருங்கள், டாக்டர் அம்பேத்கர் பிஹெச்டி பட்டம், அதாவது முனைவர் பட்டம் வந்து எந்த பல்கலைக்கழகத்தில் எந்த ஆண்டு பெற்றார்னா 1927 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் வந்து வாங்கியிருக்கார் பிஹெச்டி பட்டம். ஓகேங்களா? 14வது கொஸ்டின் பாருங்கள், டாக்டர் அம்பேத்கர் டிஎஸ்சி பட்டம் எங்கு பெற்றார்? இது வந்து லண்டன் பொருளாதார பள்ளியில் வந்து டிஎஸ்சி பட்டம் வந்து வாங்கியிருக்கார். 15வது கொஸ்டின் பாருங்கள், டாக்டர் அம்பேத்கர் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் வகித்த பதவி என்னென்னா வரைவு குழுவின் தலைவர். ஓகேங்களா? அந்த அரசியலமைப்பு உருவாக்குறதுக்காக அவர் வந்து வரைவு குழுவின் தலைவராக இருப்பார். 16வது கொஸ்டின் பாருங்கள், டாக்டர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று ஏன் அழைக்கப்படுகிறார்? ஆன்சர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராக இருந்தார், எனவே இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படுகிறார். அரசியலமைப்பை உருவாக்குனால இவர் வந்து அரசியலமைப்பு தந்தை வந்து அழைக்கிறாங்க. ஓகேங்களா? 17வது கொஸ்டின் பாருங்கள், டாக்டர் அம்பேத்கர் சுதந்திர இந்தியாவில் வகித்த முதல் பதவி எதுனா முதல் சட்ட அமைச்சர். ஓகேங்களா? அதாவது சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். 18வது கொஸ்டின் வந்து, டாக்டர் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? ஓகேங்களா? எந்த ஆண்டுனா 1990. ஓகேங்களா? அதே வந்து முன்னாள் குடியரசுத் தலைவர் யார், நம்ம ஏவுகணை மனிதர் அதாவது அப்துல் கலாமுக்கு எந்த வருஷம் வந்து பாரத ரத்னா விருது வாங்கினா 1997. அவர் வந்து உயிரோடு இருக்கும்போதே கொடுத்துருவாங்க. ஆனால் வந்து அம்பேத்கருக்கு வந்து இறந்த பிறகு தான் கொடுப்பாங்க 1990. ஓகேங்களா? அடுத்து 19வது கொஸ்டின் பாருங்கள், டாக்டர் அம்பேத்கர் பிரபலமாக எந்த பேரில் அழைக்கப்படுகிறார்? பாபா சாஹேப், அதாவது பாபா சாஹேப் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். 20வது கொஸ்டின் பாருங்கள், நெல்சன் மண்டேலா எந்த நாட்டின் முன்னாள் அதிபர்? இவர் வந்து தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர். 21வது கொஸ்டின் பாருங்கள், நெல்சன் மண்டேலா எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தார்? எந்த ஆண்டு விடுதலையானார்? அதாவது 27 ஆண்டுகள் சிறை வாழ்க்கைக்கு பின் 1990ஆம் ஆண்டு விடுதலையானார். அதாவது பாரத ரத்னா விருது வந்து அம்பேத்கர் 1990 கொடுத்துருப்பாங்க, அதே வருஷம் இவர் வந்து விடுதலை ஏற்பார். 22வது கொஸ்டின் பாருங்கள், நெல்சன் மண்டேலா என்ன சாதனை செய்தார்னா தென்னாப்பிரிக்காவில் வந்து இனநெறிவிற்கு முடிவு கட்டினார். மனித உரிமைகளுக்கான போராட்டத்தில் முன்னோடியாக திகழ்ந்தார். ஃபஸ்ட்டு இவர் தான் வந்து இனநெறியும் போராடினவர். அதுக்கப்புறம் தான் காந்தி வருவார். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், குறிப்பு பாருங்கள், அதாவது அம்பேத்கர் வந்து எம்ஏ பட்டம் வந்து 1915 முடிச்சிருப்பார், பிஹெச்டி வந்து 1920 முடிச்சிருப்பார், டிஎஸ்சி வந்து அதாவது இவர் வந்து டிஎஸ்சி வந்து எப்போ வாங்கியிருப்பாருன்னா முன்னாடியே வாங்கியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து இவர் தான் முதல் சட்ட அமைச்சர். பாரத ரத்னா வந்து 1990 வாங்கியிருப்பார். நெல்சன் மண்டேலா 27 ஆண்டு சிறைக்கு பிறகு 1990 வந்து விடுதலையாக இருப்பார். இனநெறி எதிர்ப்பு போராட்டம் எல்லாம் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? இது வந்து சும்மா லைட்டாக குறிப்பு மாதிரி படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 23வது விஷயம் பாருங்கள், பாலின பாகுபாடு என்றால் என்ன? ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இடையே நிலவும் உடல் நலம், கல்வி, பொருளாதாரம் மற்றும் அரசியல் சமத்துவமின்மை. ஓகேவா? அதாவது பாலின பாகுபாடு எதை வச்சு சொல்கிறாங்கன்னா அதாவது உடல் நலத்தை வச்சு, கல்வி வச்சு, பொருளாதாரம் வச்சு மற்றும் அரசியல் சமத்துவமின்மை வச்சு இந்த நாளையும் படிச்சுக்குங்க.
எப்படி கேட்பாங்கன்னா பாலின பாகுபாடு இவற்றில் தவறானது எதுவும் கேட்டு அதை 4ல் 1 மாற்றி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, அப்படி கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. 24வது விஷயம் பாருங்கள், பாலின பாகுபாட்டிற்கு ஒரு உதாரணம் கூறுங்கேட்டால் பெண் ஆன்சர் வந்து பெண் பள்ளி படிப்பை முடித்த பின் கல்லூரிக்கு செல்ல அனுமதி மறுக்கப்படுவது, பெண் பிள்ளைகளுக்கு நவீன ஆடைகள் அணிய அனுமதி மறுப்பது, இதெல்லாம் வந்து பாலின பாகுபாட்டிற்கான ஒரு எடுத்துக்காட்டுகள். 25வது விஷயம் பாருங்கள், குடும்பத்தில் ஆண் பிள்ளைகளுக்கு அனுமதிக்கப்படும் ஆடைகள் பெண் பிள்ளைகளுக்கு மறுக்கப்படுவது எதற்கு உதாரணம்? பாலின பாகுபாட்டிற்கு உதாரணம். ஓகேங்களா. 26வது விஷயம் பாருங்கள், மத பாகுபாடுன்னு என்ன? நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு தனிநபர் மீதோ குழுவினர் மீதோ சமத்துவமின்றி நடத்துவது தான் வந்து மத பாகுபாடு. 27வது விஷயம் பாருங்கள், வெவ்வேறு மதங்களின் மக்களுக்கிடையே பிரச்சனைகள் எத்தனை ஆண்டுகளாக நிலவுகின்றன? ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நிலவுகின்றன. அந்த காலத்துலேருந்தே இந்த மதங்கள் இது பிரச்சனைகள் தான் இருக்குது. 28வது விஷயம் பாருங்கள், நமது அரசமைப்பு சட்டம் மத பாகுபாடு பற்றி என்ன கூறுகிறது? ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைவருக்கும் சமத்துவம் வழங்குகிறது. பிறப்பிடம், ஜாதி, மதம், மொழி போன்ற எதன் காரணமாகவும் சமத்துவம் மறுக்கப்படக்கூடாது என்கிறது. ஓகேங்களா. 29வது விஷயம் பாருங்கள், இன்னமும் வழிபாட்டு இடங்களில் என்ன நடைமுறையில் உள்ளது? ஜாதி, மதம், பாலினம், மொழி அடிப்படையில் பாகுபாடுகள் இன்னமும் கடைபிடிக்கப்படுகின்றன. ஓகேங்களா. 30வது விஷயம் பாருங்கள், சமூக பொருளாதார சமத்துவமின்மையில் வளர்ச்சியின் பயன்கள் எவ்வாறு பரவுகிறது? ஆன்சர், சமூக பொருளாதாரத்தில் வளர்ச்சியின் பயன்கள் சமமாக பரவுவதில்லை. 31வது விஷயம் பாருங்கள், இல்லை ஓரலாக பார்த்துங்க. 31வது விஷயம், குறைவான தொழில் வளர்ச்சி, குறைவான வேளாண் உற்பத்தி எவற்றோடு தொடர்புடையது? குறைந்த வருவாய் மாவட்டங்களோடு தொடர்புடையது. 32வது விஷயம் பாருங்கள், கல்வி அறிவு குறைந்த விகிதம் உள்ள மாவட்டங்கள் எவற்றோடு தொடர்புடையதுன்னா குறைவான பாலின விகிதத்துடன் காணப்படுகின்றது. ஓகேங்களா. 33வது கொஸ்டின், சமத்துவமின்மை நீக்குவதற்கான 7 தீர்வுகள் எத்தனை இருக்குன்னா மொத்தம் 7 இருக்குது. முதல் தீர்வு பார்க்கும்போது அனைவருக்கும் தரமான உடல்நலம் மற்றும் கல்வி. 2வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா பாலின பாரபட்சம் பற்றி தெரிந்து கொள்வது. 3வது பொது வாழ்வில் பெண்களின் திறன்களை வெளிப்படுத்துதல். 4வது மற்ற மதங்களை பற்றி வெளிப்படையான மனநிலை. 5வது குழுவாக சாப்பிடுவதை ஊக்குவித்தல். 6வது பல தரப்பட்ட மக்களிடம் இணங்கி இருத்தல். 7வது சட்டங்களை முறையாக நடைமுறைப்படுத்துதல். மொத்தம் 7 இருக்குது சமத்துவமின்மை நீக்குவதற்கான வாய்ப்புகள். ஓகேங்களா. 34வது கொஸ்டின் பாருங்கள், வகுப்பறையில் குழுவாக சாப்பிடுவதை ஊக்குவிப்பது எந்த நோக்கத்திற்காக? ஜாதி, மதம், பாலினம் அவற்றின் எவ்வித பாரபட்சமின்றி மாணவர்களை ஒன்றிணைக்க. ஓகேங்களா. 35வது கொஸ்டின், பாலின ஏற்றத்தாழ்வுகளை அகற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆன்சர், பொது வாழ்வு மற்றும் நிறுவனங்களில் பெண்களின் திறன்களை வெளிப்படுத்த வேண்டும். 36வது கொஸ்டின், அரசியலமைப்பு என்றால் என்ன? ஆன்சர், நாட்டின் நிர்வாகத்தை வழிநடத்தும் விதிகள் மற்றும் விதிமுறைகளின் தொகுப்பு. 37வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் 14வது பிரிவு என்ன சொல்லுதுன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமன் சொல்லுது. ஓகேங்களா. மக்களுக்குள் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத பாகுபாடுகள் கடைபிடிக்கப்படுவதை தடுக்கிறது. 38வது கொஸ்டின், அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 15(1) என்ன கூறுகிறதுனா குடிமக்களுக்கு எதிராக மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது. 39வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 17 என்ன கூறுகிறதுனா தீண்டாமை ஒழிப்பு. ஓகேங்களா. அதாவது 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 15 வந்து அதாவது எந்த ஒரு இதுலேயும் பாகுபாடு காட்டக்கூடாது. இது வந்து 15. 16 வந்து பொது வேலைவாய்ப்பில் பெண்களுக்கு சம வாய்ப்பு அளித்தல். ஓகே சொல்லுவாங்க 16. 17 வந்து தீண்டாமை ஒழிப்பு. 18 வந்து கல்வி மற்றும் ஆணுவசார் பட்டங்களை தவிர பிற பட்டங்களை ஒழித்தல். இது வந்து 18. 14 to 18 இதெல்லாம் சமத்துவ அடிப்படை உரிமைகள். ஓகேங்களா. 40வது கொஸ்டின் பாருங்கள், சமத்துவம் என்பது எதை ஒரு குற்றமாக காண்பதாகும்? தீண்டாமையை ஒரு குற்றமாக காண்பதாகும். ஓகேங்களா. 41வது கொஸ்டின், சமுதாயத்தில் சமத்துவத்தை உறுதி செய்வதற்கான 2 முக்கியமான காரணிகள் யாவை? பன்முகத்தன்மைக்கு மதிப்பளித்தல் மற்றும் சுதந்திரத்தை உறுதிப்படுத்துதல். 42வது கொஸ்டின், பல்வேறு வகையான சுதந்திரம் என்பதில் என்னென்ன அடங்கும்? அவரவர் மதத்தை பின்பற்றவும், மொழியை பேசவும், விழாக்களை கொண்டாடவும், கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்துவதும். 43வது கொஸ்டின், இன்றும் இந்தியாவில் சமத்துவத்திற்காக போராடுபவர்கள் யாவர்? இன்றும் பெண்கள், விவசாயிகள், பழங்குடியினர் மற்றும் தாழ்த்தப்பட்ட சமூக வகுப்பினர் இவங்களாம் வந்து இன்னமும் வந்து சமத்துவத்துக்காக போராடி வராங்க ஒரு இடத்துலையும். அடுத்து எழுத்தறிவு விகிதம் பாருங்கள். 2011ஆம் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வியறிவு பெற்ற மாவட்டம் எதுனா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கன்னியாகுமரி. ஓகேங்களா. கன்னியாகுமரி வந்து முதலிடத்தில் இருக்குது. பர்சன்டேஜ் பார்க்கும்போது 92.14%. அதே 2வது இடத்துல கல்வியில் 2வது இடத்துல இருக்க மாவட்டம் பார்த்தீங்கன்னா சென்னை. ஓகேங்களா. 90.33%.
அதே மூன்றாவது அதிக கல்வியறிவு மாவட்டம் எதுனா தூத்துக்குடி 86.52%. நான்காவது கல்வியறிவு மாவட்டம் எதுனா நீலகிரி 85.65%. இதெல்லாம் முக்கியமானது பார்த்துக்குங்க. 5வது கொஸ்டின் பாருங்கள். 2011 கணக்கெடுப்பின்படி தமிழில் குறைவான கல்வியறிவு உள்ள மாவட்டம் எதுனா தருமபுரி. பர்சன்டேஜ் பாருங்கள் 64.71%. அடுத்தது இது 5வது கொஸ்டின் நல்லா பார்த்துங்க. 6, 7, 8 வந்து சும்மா ஓரளவு வந்து பார்த்துங்க. ஓகேங்களா, நீங்களே பார்த்துங்க. 9வது கொஸ்டின் பாருங்கள். 2011 கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான பாலின விகிதம் உள்ள மாவட்டம். பாலின விகிதம் என்னது? 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள்னு கணக்கு போடுறது. அது நீலகிரி தான் வந்து 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள் இருக்காங்க. அதாவது அதிகமான பாலின விகிதம் உள்ள மாவட்டம் எதுனா நீலகிரி. அதே 2வது பாலின விகிதம் உள்ள மாவட்டம் தஞ்சாவூர். 1000 பேர்த்துக்கு 1031 பேர் இருக்காங்க. 3வதுன்னு பார்க்கும்போது நாகப்பட்டினம் 1000 பேர்த்துக்கு 1025 பேர் இருக்காங்க. 4வது மாவட்டம் எதுனா 1000 பேர்த்துக்கு 1024 பேர் இருக்காங்க. எங்கன்னா தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி. ஓகேங்களா, அந்த 4 கொஸ்டின் பார்த்துக்குங்க. பொறுத்துக்களை கேட்கலாம். ஓகேங்களா. அதே 2011 கணக்கெடுப்பின்படி தமிழில் குறைவான பாலின விகிதம் உள்ள மாவட்டம் எதுனா தருமபுரி. அதாவது 1000 பேர்த்துக்கு 946 பெண்கள் தான் இருக்காங்க. அடுத்தது சேலம் மாவட்டத்தின் பாலின விகிதம் வந்து 954. 15வது கொஸ்டின் பாருங்கள். 2011 கணக்கெடுப்பில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பாலின விகிதம் 956. ஃபஸ்ட்டு மட்டும் பார்த்துங்க. அதாவது அதிக பாலின விகிதம் உள்ள மாவட்டமும் குறைவான பாலின விகித மாவட்டமும் மட்டும் பார்த்துக்குங்க. இதில் ஓரலாக பார்த்துக்குங்க. 16வது கொஸ்டின் பாருங்கள். 2011 கணக்கெடுப்பின்படி ராமநாதபுரம் மாவட்டத்தின் பாலின விகிதம் 977. இந்த பாக்ஸ் பாருங்கள். 2011 கணக்கெடுப்பின்படி அதிக கல்வியறிவுன்னு பார்க்கும்போது கன்னியாகுமரி, குறைவுன்னு பார்க்கும்போது தருமபுரி. அதே அதிக பாலின விகிதம் பார்க்கும்போது நீலகிரி, குறைவுன்னு பார்க்கும்போது தருமபுரி. ஓகேங்களா. தருமபுரி வந்து 2லும் குறைவான இடத்துல இருக்குது. ஓகேங்களா. குறைவுன்னு வந்தாவே தருமபுரியை போட்டுருங்க. அடுத்தது அப்துல் கலாம் பற்றி பார்க்கலாம். இவர் வந்து 1931 பிறந்து 2015 இறப்பார். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்த ஆண்டு மற்றும் மறைந்த ஆண்டு. 1931 பிறந்தார். 2015 மறைந்தார். 2வது கொஸ்டின் பாருங்கள். அப்துல் கலாம் எந்த மதத்தைச் சேர்ந்தவர், எந்த குடும்பத்தில் பிறந்தார்? இவர் வந்து இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவர். பாரபட்சமின்மையை கொண்ட குடும்பத்தில் பிறந்தவர். இவர் இந்தியாவின் தலைவராக பணியாற்றினார். 3வது கொஸ்டின் பாருங்கள். அப்துல் கலாம் கல்வி கற்ற கல்லூரி எது? அவர் ஆன்சர் சென்னை தொழில்நுட்ப கல்லூரியில் விண்வெளி பொறியியல் படித்தார். 4வது கொஸ்டின் பாருங்கள். அப்துல் கலாமுக்கு பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? 1997 வழங்கப்பட்டது. அவர் எழுதிய புத்தகங்கள் பாருங்கள். 5வது கொஸ்டின். அப்துல் கலாம் எழுதிய நூல்கள் யாவை? இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், தி லூமினஸ் ஸ்பார்க், மிஷன் இந்தியா. அதாவது ஸ்கூல் புக்கில் 5 புக்குகள் கொடுத்துருக்காங்க. அதே புக்கில் இருக்காரு, 5 புக்குகள் கொடுத்துருக்காங்க. 6வது கொஸ்டின் பாருங்கள். அப்துல் கலாம் அவரது சிறந்த பணியால் என்ன சிறப்பிக்கப்படுகிறார்? இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று சிறப்பிக்கப்படுகிறார். இந்தியாவின் ஏவுகணை மனிதர் யாருன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். 7வது கொஸ்டின் பாருங்கள். அப்துல் கலாம் இந்தியாவின் மிக உயர்ந்த விருதுகள் எவை பெற்றார்னு போட்டு கேட்டிருக்காங்க. இவர் வந்து 1990 2 விருதுகள் வாங்கியிருப்பார். ஒன்று வந்து விஸ்வேஸ்வரய்யா விருது மற்றும் பாரத ரத்னா விருது. அடுத்தது வந்து விஸ்வநாதன் ஆனந்த் பற்றி பார்ப்போம். இவர் வந்து எங்கே பிறந்தார்னா சென்னையில் பிறந்தார். 9வது கொஸ்டின் பாருங்கள். விஸ்வநாதன் ஆனந்த் எந்த வயதில் சதுரங்க விளையாட்டை ஆரம்பித்தார்? அது எதுனா செஸ். ஓகேங்களா. விடை தாயார் சொல்லித்தந்த சதுரங்க விளையாட்டில் 6 வயதில் விளையாட்டை ஆரம்பித்தார். 10வது கொஸ்டின் பாருங்கள். விஸ்வநாதன் ஆனந்த் 14வது வயதில் பெற்ற சாதனை என்ன? விடை 14வது வயதில் உலக இளைஞர் சதுரங்க போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றார். 11வது கொஸ்டின் பாருங்கள். விஸ்வநாதன் ஆனந்த் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்ற ஆண்டு எப்போ? இதுனா 1988. அதாவது இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டராக விளங்கினார் 1988. விஸ்வநாதன் ஆனந்த் உலக சாம்பியன், அது சதுரங்க சாம்பியன் பட்ட பெற்ற ஆண்டுகள் பார்க்கும் மொத்தம் 5 ஆண்டுகள் வரும். ஃபஸ்ட்டு 2000, 2007, 2008, 2010 மற்றும் 2012. 5 முறை இவர் வந்து உலக சதுரங்க சாம்பியனாக இருப்பார். ஓகேங்களா. 13வது கொஸ்டின் பார்க்கணும். அதை கடைசியாக பார்க்கும்போது 2012 வந்து உலக சதுரங்க சாம்பியன் வழங்குவார். ஓகேங்களா. 14வது கொஸ்டின். ஓகே. 14வது கொஸ்டின் பாருங்கள். விஸ்வநாதன் ஆனந்த் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது எந்த ஆண்டு பெற்றார்? அதாவது விளையாட்டுத்துறையே ஒரு உயரிய விருது. ஓகேங்களா. அதாவது 1991, 92 விளையாட்டிற்கு உரிய ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை முதல் வீரராக பெற்றவர் யாருன்னா இவர் தான். இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் இவர் தான். அதே ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது வாங்கின முதல் வீரர் இவர் தான். 15வது கொஸ்டின் பாருங்கள். விஸ்வநாதன் ஆனந்த் 2007 என்ன விருது பெற்றார்? அதாவது நாட்டின் 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருதை பெற்றார். ஓகேங்களா. 2007.
அடுத்தது பாருங்கள், செல்வி சே இளவழகி பற்றி பார்க்குறோம். 16 கொஸ்டின். செல்வி சே இளவழகி எந்த பகுதியைச் சேர்ந்தவர்? சென்னை வியாசர்பாடி பகுதியில் உள்ள ஏழைமையான குடும்பத்தைச் சேர்ந்தவர். ஓகேங்களா. 17வது கொஸ்டின். இளவழகியின் தந்தை என்ன தொழில் செய்கிறார்? இவர் தந்தை ஒரு ஆட்டோ ஓட்டுநர். இளவழகி 2008ஆம் ஆண்டு என்ன சாதனை செய்தார்? இவர் பிரான்சில் கேசஸ் நகரின் தேசிய கேரம் போட்டியின் முதல் கேரம் சாம்பியன் பட்டம் வென்றார். அதாவது முதல் கேரம் சாம்பியன் பட்டம் எந்த வருஷம் எந்த பிளேஸில் வாங்குறாருன்னா 2008 ஃப்ரான்ஸில் ஜெயிப்பார். 19வது கொஸ்டின் பாருங்கள். இளவழகி அதே 2008ஆம் ஆண்டு உலக மட்டத்தில் என்ன சாதனை பெற்றார்னா தேசிய கேரம் சாம்பியன் போட்டியில் உலக சாம்பியனான ஏசி குமாரை தோற்கடித்து வெற்றி பெற்றார். இளைவருடைய சாதனைகள். ஓகே, ஒரு 4 பேர் சாதனைகள் புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்துங்க, கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திரு மாரியப்பன் தங்கவேலு. 20வது கொஸ்டின் பாருங்கள். மாரியப்பன் தங்கவேலு எந்த மாவட்டத்தில் பிறந்தார்? இதெல்லாம் கரண்ட் அஃபேரில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இப்போ புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. இந்த மாரியப்பன் பற்றி ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 20வது கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டத்தில் இவர் மாரியப்பன் தங்கவேலு பிறந்திருப்பார். 21வது கொஸ்டின். மாரியப்பன் தாயார் என்ன தொழில் செய்தார்னா தனிநபராக இருந்து செங்கல் சூளையில் வேலை செய்தார், காய்கறிகள் விற்பனை செய்தார். 22வது கொஸ்டின் பாருங்கள். மாரியப்பனுக்கு வலது காலில் பாதிப்பு எப்படி ஏற்பட்டதுன்னா காய்கறி விற்பனை செய்யும் நாள் ஒன்றில் 100 ஊதி பெற்று வரும்போது பாதிப்பு, அதாவது ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். அது மூலிமா காலில் வலது காலில் அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். 23வது கொஸ்டின் பாருங்கள். மாரியப்பன் 2016 ரியோ பாரா ஒலிம்பிக்கில் எந்த போட்டியில் கலந்து கொண்டார்? ஆண்கள் உயரம் தாண்டல் T42 போட்டியில் கலந்து கொண்டார். ஓகேங்களா. அதாவது ரியோ பாரா ஒலிம்பிக் 2016 நடந்திருக்கும். அதில் T42 போட்டியில் கலந்து கொண்டார். உயரம் தாண்டல 1.89 மீட்டர் தாண்டி தங்கப்பதக்கம் வென்றிருப்பார். ஓகேங்களா. 24வது கொஸ்டின் பாருங்கள். மாரியப்பன் 2016 ரியோ பலபதிக்கு என்ன சாதனை பெற்றார்னா 1.89 மீட்டர் தாண்டி தங்கம் பதக்கம் வென்றார். 25. மாரியப்பன் தன்னை பற்றி என்ன கூறுகிறார்? நான் பிற மாணவர்களை விட வேறுபாடு கொண்டவன் என்று நினைத்ததில்லை என்று கூறுகிறார். இது முக்கியமான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்துல் கலாம் பாரத் விருது 1997 வாங்கியிருப்பார். ஆனந்த் கிராண்ட் மாஸ்டர், முதல் கிராண்ட் மாஸ்டர் எப்போ ஆயிருப்பார்? 1988. கேல் ரத்னா விருது 1991 92 வாங்கியிருப்பார். உலக சாம்பியன் 2000 2007 2008 2010 மற்றும் 2012 ஆயிருப்பார். அதே மாரியப்பன் T42 உயரம் தாண்டில் தங்கப்பதக்கம், அதாவது 1.89 மீட்டர் தாண்டி இவர் தங்கப்பதக்கம் வாங்கியிருப்பார். ஓகேங்களா. இப்போ புக் பேக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பின் வருவனவற்றில் எது பாரபட்சத்துக்கான காரணம் அல்ல? ஆன்சர் ஆப்ஷன் டி, புவியியல் காரணி. அதாவது பாரபட்சத்துக்கான காரணம் கேட்டால் சமூகமயமாக்கல், பொருளாதார நன்மைகள், அதிகாரத்துவ ஆளுமை. ஆனால் அதில் காரணம் அல்லாததுன்னா புவியியல். 2வது கொஸ்டின் பாருங்கள். பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு குறிப்பிடுவது எது? பாலின பாகுபாடு. 3வது கொஸ்டின். பாலின அடிப்படையில் ஒத்த கருத்து உருவாதல் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவதுன்னா இவை அனைத்தும் எதுலாம்? திரைப்படங்கள், விளம்பரங்கள், தொலைக்காட்சி தொடர்கள். ஓகேங்களா. இதை வச்சு தான் ஒத்த கருத்து உருவாது சித்தரிக்கப்படுகிறது. ஓகேங்களா. 4வது கொஸ்டின் பாருங்கள். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகம் எதுனா? இந்த 3 புத்தகமும் இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபகங்கள். ஓகேங்களா. 5வது கொஸ்டின். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எதுனா? 1997 விருது வழங்கியிருப்பாங்க. 6வது கொஸ்டின் பாருங்கள். விஸ்வநாதன் ஆனந்த் முதலில் கிராண்ட் மாஸ்டரான ஆண்டு எந்த வருஷம்னா? 1988. 7வது கொஸ்டின் பாருங்கள். இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு எதுனா? கேரம். 8வது கொஸ்டின் பாருங்கள். அரசமைப்பின் எந்த பிரிவின் கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறந்த இடம் ஆகிய அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என கூறுவது? சரத்து 15(1). 9வது கொஸ்டின் பாருங்கள். PR அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எப்போனா? 1990. 10வது கொஸ்டின் பாருங்கள். 2011ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வியறிவு பெற்றுள்ள மாவட்டம் எதுனா? கன்னியாகுமரி மாவட்டம். ஓகேங்களா. அதே குறைந்த கல்வியறிவு பெற்றுள்ள மாவட்டம் எதுனா? தருமபுரி மாவட்டம். அதே பாலின விகிதம் அதிகம்னு பார்க்கும்போது நீலகிரி, கம்மின்னு பார்க்கும்போது தருமபுரி. ஓகேங்களா. அதாவது 6ஆம் வகுப்பில் இருக்க சமத்துவம் பெறுதல் அந்த டாப்பிக்கில் இருக்க முக்கியமான வினா விடைகள்லாம் பார்த்தாச்சு. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.